Hi, hello. Welcome to At Lit Talks. Today we're going to see about the play Macbeth. The another name of the play is The Tragedy of Macbeth. It was published in 1623. It was the shortest tragedy written by William Shakespeare and it contains 5 acts. Okay, let's see the summary of the play. மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். மேஜர் கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது டன்கன், கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட். இவங்களுக்கு 2 சன் இருக்குது. ஃபர்ஸ்ட் சன், எல்டர் சன் வந்து மால்கோம், டொனால்ட் பைன் வந்துட்டு யங்கர் சன். மேக்பத்தோட ஒய்ஃப் லேடி மேக்பத், பேங்கோ, ஃபிளியான்ஸ், மேக்டஃப், ஹிகேட், த குயின் ஆஃப் 3 witches. தீஸ் ஆர் ஆல் தி மேஜர் கேரக்டர்ஸ். இந்த பிளே எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நார்வே அண்ட் அயர்லாண்டுக்கு பேட்டில் நடக்குது. அந்த பேட்டிலில் வந்துட்டு மேக்பத் வந்துட்டு அந்த பேட்டில் டிஃபீட் பண்ணி பேக் டு கிங்டம்க்கு வந்துட்டு இருக்கும் போது 3 witches-ஐ சந்திக்கிறாங்க. 3 witches-ஐ சந்திக்கும் போது ஃபர்ஸ்ட் விச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் இப்போ இருக்க பதவி தேன் ஆஃப் கிளாமஸ் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறாங்க. அந்த ஹானரை அவர் ஏற்றுக்கிறாரு. செகண்ட் விச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேன் ஆஃப் காடர் அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அடுத்து தேர்ட் விச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட்னு சொல்கிறாங்க. கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட்னு சொன்னோன்னே இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியல. இவரு கூட வந்த பேங்கோ வந்துட்டு கேட்குறாரு, இவருக்கு மட்டும்தான் ப்ரொஃபஸி சொல்லுவீங்களா, எனக்கும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விச் கிட்ட கேட்குறாங்க. அந்த விச்சும் சொல்கிறாங்க, நீ வந்துட்டு மேக்பத் அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருக்க முடியாது, நீ வந்துட்டு கிங்கோட ஃபாதராக தான் இருக்க முடியுமே தவிர நீ ஒரு கிங்டம்க்கு கிங்காக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இவங்க கிங்டம்க்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே டன்கன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பேட்டிலை பற்றி தெரிஞ்சுட்டு மேக்பத்துக்கு வந்துட்டு கிங் ஆஃப் காடரை வந்துட்டு நம்ம ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பதவியை ப்ரைஸ் பண்ணலாம், நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்கறக்காக அங்கே கிங்டமில் டன்கன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் கிங்டம்க்கு போனோன்னே எல்லாரும் மேக்பத்தை தேன் ஆஃப் காடர் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாங்க. இவருக்கு வந்துட்டு விச்சஸ் சொல்கிறத நினச்சி பார்க்குறாரு, இப்போ தான் அவங்க செகண்ட் விச் நம்மளை இப்படி அட்ரஸ் பண்ணாங்க, இப்போ நம்ம தேன் ஆஃப் காடர் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதை எல்லாமே லேடி மேக்பத் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இப்படி நான் விச்சை சந்தித்தேன், இப்படி நான் அந்த பேட்டிலில் விக்ட்ரி ஆனால் இதுக்காக என்னை தேன் ஆஃப் காடராக வந்துட்டு டன்கன் வந்துட்டு என்னை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே லேடி மேக்பத் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்ட லேடி மேக்பத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் அந்த 3 witches சொன்னதில் 2 witch சொன்னது வந்து நடந்துருச்சு, அப்போ 3rd witch சொன்னதும் கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லி தூண்டுறாங்க லேடி மேக்பத் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் டன்கனை வந்துட்டு கில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேக்பத்துக்கு ஒன்றுமே புரியலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டன்கன் வந்துட்டு ஒரு ஃபீஸ்ட் வைக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தா இன்வர்னஸ். அது என்னன்னா மேக்பத்தோட கேஸ்டில் ஒரு டின்னர் பார்ட்டி வந்துட்டு நடக்குது. அந்த பார்ட்டியில் டன்கன் வந்துட்டு மால்கோமை வந்துட்டு நெக்ஸ்ட் கிங்காக வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறாரு. இவர் தான் எல்லா தகுதியும் உள்ளவன் வந்து மால்கோம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டே அட்ரஸ் பண்ணுறாங்க. இதை கேட்ட மேக்பத் வந்துட்டு என்ன இப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் கொலாப்ஸில் இருந்த அவர் வந்துட்டு ஒரு தெளிவுக்கு வந்து டன்கனை கில் பண்ணிடலாங்கிற முடிவில் நைட்டு டன்கன் தூங்கும் போது அவரை கில் பண்ணிடுறாரு. வெளியே 2 வாட்ஸ்க்கு வந்துட்டு மயக்க மருந்து கொடுத்துட்டு உள்ள இவர் தூங்கும் போது டன்கனை கில் பண்ணிடுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிய வருது, கிங் டன்கன் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்தோன்னே இது எப்படி என்ன நடந்துச்சுன்னு எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. மற்ற ஜென்ரலான பேங்கோ, மேக்டஃப் எல்லாருமே வந்துட்டு விசாரிக்கிறாங்க எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது அவங்களுக்கு எதுவும் தெரியல. மால்கோம், டொனால்ட் பைன், டன்கனோட சன்ஸ் 2 பேருமே வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. எங்கே எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்னா வந்துட்டு மால்கோம் வந்து இங்கிலாண்டுக்கும் டொனால்ட் பைன் அயர்லாண்டுக்கும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்படி எஸ்கேப் ஆனோன்னு அட் த டைம் வந்துட்டு அடுத்து கிங் ஆஃப் ஸ்காட்லாண்டாக எல்லா தகுதியும் உள்ளவங்க வந்துட்டு மேக்பத் தான். ஆஸ் யூஷுவல் மேக்பத் வந்துட்டு கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் ஆயிடுறாரு. இப்படி ஆகும்போது பேங்கோவுக்கு வந்துட்டு ஹெவியாக டவுட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி ஓவர் நைட்டில் இந்த விச் சொன்ன எல்லாமே வந்துட்டு நடந்திருக்கு, ஓவர் நைட்டில் எப்படி நடக்குது,
கிங் ஆஃப் கிளாமிஸா இருந்த மேக்பெத் வந்து தேன் ஆஃப் கார்டர் ஆனாரு. அடுத்து கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் ஆயிருக்காருங்கிற மாதிரி டவுட் வந்துடுது. அப்போ வந்து இந்த டவுட் வந்த விஷயம் வந்துட்டு மேக்பெத்துக்கு தெரிய வருது. மேக்பெத்துக்கு தெரிய வந்தோன்னா அவர் வந்துட்டு இது பேங்கோ வந்துட்டு ஏதாவது கொலாப்ஸ் பண்ணிடுவாங்கிற ஒரு பயத்தில் பேங்கோ வந்துட்டு கில் பண்ணிடுறாரு. கில் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தாட் வருதுன்னா, கிங்கோ அவர் ஃப்ளியான்ஸ் அவரோட சன் இருக்கார்ல, அவர் கிங் ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் பேங்கோவோட சன்னான ஃப்ளியான்ஸையும் கொன்றாரு. மேக்பெத் கிங்கான அந்த ஒரு செலிப்ரேட் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் ஒரு விருந்து வைக்கிறாரு. அந்த பார்ட்டியில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இவரோட பிஹேவியர் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது பேங்கோட கோஸ்ட் வந்து அங்கே அப்பியர் ஆகுது. மற்ற எந்த ஜென்ரலுக்கும் எதுவுமே தெரியல. இவர் ஒரு எம்டி சீட்டை பார்த்து இவர் ரொம்ப கோவப்படுறாரு. இவரோட பிஹேவியர் ரொம்ப சேஞ்ச் ஆகுது. இதை வந்து லேடி மேக்பெத்னால சமாளிக்க முடியல. ஸோ அந்த பார்ட்டியை கேன்சல் பண்ணி எல்லா ஜென்ரலையும் வந்துட்டு அனுப்பிடுறாங்க. அனுப்புனதுக்கப்புறம் இவருக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே, நம்ம வந்துட்டு விட்சை வந்துட்டு நம்ம மறுபடியும் போய் பார்க்கலாம், என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்சை சந்திக்கிறதுக்கு மறுபடியும் லேடி மேக்பெத்தும் போகிறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 3 ஃபியூச்சர் ப்ரொவிசிஸ் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பி அவேர் ஆஃப் மேக்டஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பி அவேர் ஆஃப் மேக்டஃப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மேக்டஃப் அதான் ஒரு ஜென்ரல் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்துட்டு ரொம்ப நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேக்பெத்க்கு வந்துட்டு வார்ன் பண்ணுறாங்க ஒரு விச். இன்னொரு விச் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது நோ மேன் பார்ன் ஆஃப் உமன் கேன் டிஃபீட் ஹிம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு குழந்தையும் தாயினால் பிறக்கப்படாத ஒரு குழந்தை தான் வந்துட்டு உங்களை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னா மேக்பெத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எப்படி எல்லா குழந்தையும் தாய் மூலியமாக தானே வர முடியும், அப்படிங்கும் போது இவர் டிஃபீட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுறார். அடுத்து தேர்ட் விச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது he will not be vanished until Birnamwood should come to Dunshine அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த Birnamwood அப்படிங்கிறது ஒரு ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட் அந்த டன்ஷன் இவர் இருக்க கேஸ்டில் நோக்கி வந்தால் மட்டுமே இவருக்கு அழிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவருக்கு வந்துட்டு இது வந்துட்டு இம்பாசிபிள், எப்படி ஒரு ஃபாரஸ்ட் வந்துட்டு ஒரு கேஸ்டில் நோக்கி வரும் அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிட்டு இது வந்துட்டு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப ஜாலி ஆயிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் லேடி மேக்பெத்தும் கேஸ்டில் போகிறாங்க. அங்கே போனோன்னா மேக்டஃப் தானே இப்போ 2 ப்ரொவிஷீஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் மேக்டஃப் வந்துட்டு பி அவர் ஆஃப் மேக்டஃப்னு சொல்லியிருக்காங்களே, இப்போ சரி மேக்டஃபை நம்ம வந்து கில் பண்ணிட்டா நம்மளுக்கு அழிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மேக்பெத் ஃபீல் பண்ணுறாரு. சரி மேக்டஃபை வந்துட்டு கில் பண்ணுறதுக்கு ஆட்களை அனுப்புகிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மேக்டஃப் வந்து இங்கிலாந்து போயிடுறாரு. அவர் இங்கே இல்லாத காரணத்தினால வந்துட்டு மேக்டஃபை ஒன்றும் பண்ண முடியல. ஸோ மேக்டஃபோட ஒய்ஃபு அவரோட யங்கர் சன் அவங்க எல்லாத்தையுமே கில் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் வந்துட்டு இங்கிலாண்டில் இருக்க மேக்டஃப்க்கு தெரிய வருது. இப்படி வந்துட்டு மேக்பெத் வந்துட்டு இப்படி மேக்டஃபோட ஃபேமிலி எல்லாத்தையுமே டிஃபீட் கில் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிய வரும்போது இவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு கரெக்ட் டைமுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே மேல்கோம் அவங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டன்கனோட எல்டர் சன் எஸ்கேப் ஆயிருந்தார்ல ஸ்டார்டிங்கில் மேல்கோம், அவர் இங்கிலாந்து தானே போயிருக்காரு. அங்கே அவர் வந்துட்டு ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படிங்கும் போது அவரோட கிங்டம், அவர் டன்கன் முதல்ல இருந்த அந்த ஸ்காட்லாண்டோட கிங்டம்க்கு வந்துட்டு போர் தொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ஆர்மியை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அட்லாஸ்ட் எல்லாமே தெரிய வருது மேல்கோம்க்கு, எப்படி வந்துட்டு மேக்பெத் தான் வந்துட்டு நம்ம அப்பாவோட சாவுக்கு காரணம் அப்படின்னு எல்லாம் தெரிய வரும்போது அங்கே ஆர்மி கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. மேக்டஃபும் வந்துட்டு அந்த ஆர்மியில் ஜாயின் பண்ணி 2 பேருமே வந்துட்டு மேக்பெத்தை டிஃபீட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்காங்க. அங்கே வந்துட்டு சீவார்ட் அவர் யார் அப்படின்னா வந்துட்டு ஏர்ல் ஆஃப் நார்த்தன்லேண்ட் அப்படிங்கிற அந்த அங்கே இருக்கிற ஒரு இவர் அவரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாரு. யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேல்கோம்க்கும் மேக்டஃப்க்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. இங்கே பிர்னாம்வுட் ஃபாரஸ்ட் வந்துட்டு அங்கே லொக்கேட் ஆகிருக்கு. பிர்னாம்வுட் ஃபாரஸ்ட்டில் தான் இவங்க மறைஞ்சிருந்து அந்த போர் தந்திரம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிர்னாம்வுட்டோட ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க அந்த உடைகளில் வந்துட்டு கேமியோஃப்ளாஜ் அப்படிங்கிற ஒரு போர் தந்திரத்தில் அவங்க வந்துட்டு மறைஞ்சிருந்து நம்ம டன்ஷைன் அந்த
கேஸ்டில் நம்ம நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி அங்கே இருக்காங்க. இதெல்லாம் இந்த சைடு நடந்துட்டு இருக்கும்போது அங்கே லேடி மேக்பெத் வந்து மென்டலி இல்லாயிடுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இவங்க எல்லாமே வந்துட்டு கில் பண்ணின அந்த ஒரு மைண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருந்துட்டு நைட் வந்துட்டு தூக்கத்திலேயே நடக்கும்போது இந்த உண்மையெல்லாம் ரிவீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. என் கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, இப்படி டன்கனை கொன்ன ரத்தம் ஃபுல்லாக வந்துட்டு டன்கனோட ரத்தம்லாம் என் கையில் இருக்குது. இந்த ரத்தம்லாம் வந்துட்டு இந்த ரத்தம் எல்லாம் வந்துட்டு அரபிக்லேருந்து கொண்டு வந்த பர்ஃப்யூம்ஸ்னால என் கையை கழுவுனா கூட இந்த ரத்தம் ஸ்மெல் வந்துட்டு என் கையை விட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடாக வளர்றாங்க. எல்லாத்துக்குமே டவுட் வர ஆரம்பிச்சிருது, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்களை பார்த்துக்கிற நர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டவுட் வருது. பட் நர்ஸ் வந்துட்டு ரிவீல் பண்ணலை, நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரிவீல் பண்ணலை. இவங்க மென்டலி வந்துட்டு இல்லாயிடுறாங்க. ஒரு மேட்னஸ்ஸாக இவங்க வந்து ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது மேக்பத்துக்கு ஒரு செய்தி வருது. என்ன அப்படிங்கும்போது இவங்க தான் ஆல்ரெடி மேட்னஸாக இருக்காங்க, அவங்க வந்துட்டு அவங்களே வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி லேடி மேக்பத் இறந்த செய்தி மேக்பத்துக்கு வருது. அவர் அதை கேட்டோடனே கொஞ்சம் வந்துட்டு அவரோட இடத்துல இருந்து கொஞ்சம் இறங்குறாரு. ஒரு மாதிரி பர்சனலாக அவர் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பதட்ட நிலை வருது. ரைட் ஹேண்டாக இருந்த லேடி மேக்பத் வந்துட்டு இப்போ இறந்துட்டாங்க, ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னு ஒரு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பிர்னாமுட்ஸில் இவங்க போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஐடியாவில் இருக்கவங்கலாம் வராங்க. அவங்க அதை பார்க்கும்போது இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பிர்னாமுட் ஃபாரஸ்ட்டே வந்துட்டு இவரை நோக்கி வர மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. இது இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த 3rd ப்ரொவிசி வந்துட்டு நடந்துருச்சு. அந்த பிர்னாமுட்ஸே வந்துட்டு கேஸ்டல் நோக்கி வரணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது வந்துட்டு நடந்துருச்சு. அவருக்கு லைட்டாக பயம் வந்துருச்சு. இருந்தாலுமே அவர் எதை நினச்சி ரொம்ப இது பண்ணுறாரு அப்படிங்கும்போது, ஒரு அம்மாவால் பிறக்கப்படாத ஒரு பையனால் தானே என்னை கொல்ல முடியும் அப்படிங்கும்போது அதை நினச்சி அப்படி யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு தைரியத்தில் அவர் பேட்டில் ஃபேஸ் பண்ணுறாரு. அப்போ மேக்பத்துக்கும் நல்லா போர் நடக்குது, எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மேக்பத் வந்து மேக்டஃப் கிட்ட சொல்லி சிரிக்கிறார். என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு தாயால் பிறக்கப்படாத ஒரு குழந்தைனால மட்டும்தான் என்னை டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அவர் சிரிக்கிறாரு. அதுக்கு மேக்டஃப் வந்துட்டு அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, மேக்டஃப் வந்து அவரோட பர்த் ஹிஸ்ட்ரியை சொல்கிறாரு. நான் வந்துட்டு நான் நார்மல் டெலிவரியில் பிறக்கலை, எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு ஒரு பிறப்பை கொடுக்கல, எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு நார்மலாக எனக்கு பிறப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்னை சிசேரியன் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்டஃபுக்கும் மேக்பத்துக்கும் ஒரு முடிவு வருது. மேக்டஃப் வந்துட்டு மேக்பத்தோட ஹெட்டை எடுத்துகிட்டு கேஸ்டலுக்கு வராரு. கேஸ்டலுக்கு வந்துட்டு இந்த விக்ட்ரியை வந்துட்டு மால்கோமுக்கு வந்துட்டு கொடுக்குறாரு. அட்லாஸ்ட் மால்கம் வந்துட்டு கிங் ஆஃப் ஸ்காட்லாண்டாக பதவி இருக்கிறாரு. இதுதான் மேக்பெத் த ட்ராஜடி, ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர், த ஷார்ட்டஸ்ட் பிளே. வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஷார்ட்டஸ்ட் பிளே. தேங்க்யூ, பை.